24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 65ன்ற நம்பர் வர வேண்டிய நம்பரு, பிசி 54மே வர வேண்டிய நம்பரு. எப்படின்னா இந்த 84 எப்போல்லாம் வருதோ அப்போ அந்த 54 அதே போர்டில் வரும். அதாவது 45 84ன்னு வரும்போது 78 வரும். அதே மாதிரி இந்த மாதத்தில் ஏபியில் கரெக்டாக வந்தது. அந்த மாதிரி பிசிலையுமே வந்து ஒரு 78 54 வருமானு எதிர்பார்த்தோம். கரெக்டாக வந்து அதே மாதிரி 45 54 அந்த மாதிரி கரெக்டாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 657ன்ற நம்பர் ஒரு ஃபாலோ நம்பரு எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த நாள் இந்த நாள் தான் அது எடுக்கலான்னு இருந்தது. எப்படின்னா எந்த மாதமே எந்த வருஷமே இந்த மாதிரி கரெக்டாக வந்ததே இல்லை. அதனால் ஏ போர்டில் 6 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எப்படின்னா இது பாருங்கள், 7ன்ற நம்பருக்கு 1, 5ன்ற நம்பருக்கு 8, 4ன்ற நம்பருக்கு 6. இந்த மாதிரி ஆப்போசிட் நம்பரு 6 முறை வந்ததே இல்லை. 7ன்ற நம்பருக்கு 1 வரும்போது இந்த 5ன்ற நம்பருக்கு இங்கே 8 வருமானு எதிர்பார்த்தோம். 8க்கு 4 வரும்போது அப்போ இங்கே 6 வருமானு கரெக்டாக வந்தது. இப்போது மீதி இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ன்ற நம்பர் வந்தால் அதுக்கு 0 வரும் ஆப்போசிட். இங்கே பாருங்கள், 0ன்ற நம்பருக்கு 3, 2ன்ற நம்பர் வந்தால் 9ன்னு வரும். ஸோ இந்த நம்பர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 நாள் கரெக்டாக வந்தது ஆப்போசிட் நம்பரு. இப்போ இந்த நாளில் 24ல் இங்கே எந்த நம்பர் வருது, ஒரு 2ன்னு ஒரு வேளை வந்ததுன்னு வைங்களேன், அதுக்கு 9ன்றது 26ஆம் தேதி ப்ளே பண்ணலாம். ஒருவேளை 0ன்ற நம்பர் வந்துச்சுன்னா 3ன்ற நம்பர் ப்ளே பண்ணலாம். இந்த 03 இந்த மாதம் ஏ போர்டில் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா அது கீழே கண்டிப்பாக வந்து 0ன்னு வந்தால் 3 இறங்கும், 3 வந்தால் 0 இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி எப்போவுமே வந்ததில்லை நான் பார்த்த வரைக்கும். சூப்பராக ஏ போர்டு 6 வந்தது. ஏபி 65 எப்படி வரும் அப்படின்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், 51ன்ற நம்பரு ஏ போர்டில் அது அப்படியே திருப்பி 15 அப்படின்னு வந்தது. அது கீழே பாருங்கள், குழு நமக்கு கரெக்டாக வந்தது. 56ன்ற நம்பரு 65. எப்போவுமே ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அது கீழவே அந்த நம்பரு குழுவாக கிடச்சிரும். அதுதான் ஃபாலோ நம்பரில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 37/7/73ன்னு திரும்பி வரும்போது அது கீழே இருக்கிற 78 அப்படியே ஏபியில் 78ன்னு வந்தது. அந்த மாதிரி இந்த மாதத்தில் அந்த 56ன்ற நம்பரு இங்கே 65ன்னு திரும்பி வந்திருக்கு. அப்போனா இந்த 49 94 அப்படின்னு கரெக்டாக ஏபியில் 94 அப்படின்ற நம்பர் ப்ளே பண்ணுங்கள். அப்படி 94 வரும்போது சி போர்டு 8 வச்சே ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா இங்கே 4ன்ற நம்பருக்கு 8 வரும்போது இங்கேயுமே 4ன்ற நம்பருக்கு 8 வச்சு அந்த பாக்ஸ் அப்படியே 948ன்னு திருப்பி அடிக்கலாம். போன மாதம் பாருங்கள், அதுக்கு முந்தின மாதத்தில் 86ன்ற நம்பரு பாருங்கள், 65 86 பிசியில். இங்கே பாருங்கள் ஏபியில் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஏபியில் 56ன்ற நம்பருக்கு 86. ஸோ இங்கே வரும்போதே இந்த 86 வருமானு எதிர்பார்த்தது. ஆனால் பார்த்திங்கன்னா வரல. இப்போ இந்த 65ன்ற நம்பருக்கு 86 டைரெக்டாக ஒரு வேளை வரலாம். இங்கே பாருங்கள், 56க்கு 86, ஒரு மாதம் விட்டு அதே மாதிரி 65 86, இப்போ ஒரு மாதம் விட்டு 65 86 வரலாம். அப்படி வரும்போது பாருங்கள், இது பாருங்கள், 869 865, அதாவது 5 9 ஒத்த நம்பர் கேப் நம்பர் 7. அப்போ 867ன்ற நம்பரும் 687ன்ற நம்பரும் ப்ளே பண்ணலாம். பாருங்கள், ஏபியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 49 அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு சி போர்டு 8 வைக்கலாம். அதே மாதிரி இந்த 86 68 ஏபி வச்சுட்டு அதுக்கு சி போர்டு 7 செட் பண்ணலாம். ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. இன்னும் 65 மிஸ் பண்ணிட்டோம். நல்ல குழு 56 கீழே 15 கீழே 56 வரும்போதே நாம் அதை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அப்படி தான் குழு கிடைக்கும். எப்போவுமே ஒரு நம்பருக்கு கீழே எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 03 30ன்னு பிசி வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற 83 அதே மாதிரி பிசி 38 கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சொல்கிறேன். சரி பாருங்கள், அது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது நல்லாவே வந்தது. ஸோ இந்த மாதிரி வர நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணலாம் தாராளமாக. பாருங்கள், என்னோடய கெஸ்ஸிங் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் 8ன்ற நம்பரு ஆல்போர்டு வர மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.